இந்த மண்ணோட பெண்கள் மேல திடீர்னு விஜய் அவர்களுக்கு அக்கறை வந்துருச்சு. உங்க கட்சியோட பிரிச்சுவல் வாரியர்ஸ் என்னையும் மத்த பொண்ணுகளையும் ஆபாசமா பேசும்போது இந்த அக்கறை வந்த மாதிரி தெரியலையே. அப்ப நாங்க இந்த மண்ணோட பெண்கள் கிடையாது. சரி, 25 வருஷம் உங்க வாழ்க்கைய பகிர்ந்துகிட்டாங்களே உங்க மனைவி, அவங்கள உங்க கட்சி தொண்டர்கள் ஆபாசமா பேசினாங்க. அப்ப கூட இந்த அக்கறை வந்த மாதிரி தெரியல. அண்ணனுக்கு மனைவி இல்லைன்னா மனைவியா நாங்க இருக்கோம்னு சொல்லக்கூடிய தரம் தாழ்ந்த கருத்துகளுக்கும், விஜய்க்கு ஓட்டு போடலன்னா குடும்பத்துக்கே நான் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனமான கருத்துகளுக்கும் இது வரைக்கும் நீங்க ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அப்படி நீங்க ஒரு சிறந்த தலைவரா நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா உங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி இருந்திருக்கலாம். இந்த தேர்தல் நெருங்குற நேரமா பார்த்து திமுக மேல தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வச்சு நாடக அரசியல் நடத்திட்டு இருக்காரு விஜய். மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை முன்னாள் டிவிகே தொண்டர் மற்றும் இப்போ டிஎம்கே சப்போர்ட்டரான வைஷ்ணவி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பொன்வண்ணன் ஒரு இன்டர்வியூல தமிழ்நாட்டில் இவ்வளோ தற்குறிக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய்னால தான் தெரிய வந்துச்சு. அதனால விஜய்க்கு ரொம்ப நன்றி, அக்காவாகவும் தங்கச்சியாகவும் மனைவியாகவும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ இவ்வளோ தற்குறிக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெண்களை இழிவாக பேசி பொன்ராஜ் ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பாரு. அதுக்கு சாரியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தளபதி விஜய் பெண் தொண்டர்கள் மற்றும் அவரோட ரசிகர்களை இழிவுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம இப்ப கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. விஜயோட இந்த செயல் மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப டிஎம்கேயோட சப்போர்ட்டரான வைஷ்ணவியோட இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.